Hello dears, and how are you? ஸோ இன்னைக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்டீரியர் ரிவ்யூ தான். ஓகேவா? ஆல்ரெடி ப்ரோமோ நான் போட்டிருப்பேன். விஎஃப்பி வீரே ஃப்ரேம் பஃபர்ல. ஸோ அதோட அவுட்புட் நீங்கள் ஸ்டார்டிங்கில் பார்த்துருப்பீங்க. அது ஆக்சுவலி வீரே அவுட்புட். சரிங்களா? ஸோ அந்த ஸ்டூடெண்ட் வந்து என்கிட்ட 3 கோர்ஸ் பண்ணாங்க. சாரி 2 கோர்ஸ் பண்ணாங்க. ஒன்று 3ds மேக்ஸ் வீரே அண்ட் கொரோனா 9.10. ஸோ ரெண்டுமே அவுட்புட் எடுத்தோம். ஒரு அவுட்புட் தான் போட்டிருக்கேன். ஸோ கவனமாக பாருங்க. நிறைய விஷயங்கள் இதில் நீங்கள் கற்றுக்கலாம். ரைட்? சரி, ஓகே. நான் என்ன பண்ணிக்கிறேன், மேக்ஸை ஓப்பன் பண்ணிட்டேன். ஸோ ஓப்பன் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா, இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஹை டைனாமிக் ரேஞ்ச் இன்டெலிஜென்ஸில் எடுத்த ஒரு எக்ஸ்டீரியர். ஓகேவா? ஒரு கண்டெம்பரரி லுக்கில் எடுத்த ஒரு எக்ஸ்டீரியர் தான் இது. ஸோ இதுக்கு சன் யூஸ் பண்ணலை. சரியா? நான் ஏன் சன் யூஸ் பண்ணலைன்னு நான் அவுட்புட்டை காமிப்பேன். ரெண்டையும் கம்பேர் பண்ணி காமிப்பேன். ஸோ உங்களுக்கு வந்து அப்போ வந்து புரியும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு தாட். ஓகேங்களா? ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டிசைன். இதில் பாருங்க. ஸோ அவுட்புட்டே இல்லை. சாரி, ஐ மீன் அந்த சன்னே கிடையாது. ஒன்லி HDR மட்டும் தான் வச்சுருக்கேன். ஸோ இது ஒன் அண்ட் ஒன்லி HDR மட்டும் எடுத்த ஒரு ரெண்டர். சரிங்களா? அதுதான் நீங்கள் இப்போ பார்த்தீங்க. ஓகேங்களா? ஓகே. ஸோ இதை நம்ம என்ன பண்ணியிருக்கோம், அதை ஜஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களுக்கு ரிவ்யூ பண்ணுறேன். ஓகேவா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அவுட் சைட் ரெண்டர். ஸோ வாட் இஸ் அவுட் சைட் ரெண்டர்? அவுட் சைட் ஆஃப் காம்பவுண்ட் வால். ஓகேவா? ஸோ மேக்ஸிமம் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஒரு ஒப்பீனியன் வந்து பார்த்தீங்கன்னா இன்சைட் ஆஃப் தி காம்பவுண்ட் வால் தான் எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். சரியா? ஸோ என்னோட ப்ரீவியஸ் வீடியோஸ் அண்ட் இன்னொரு சேனல், ஸோ பென்குயின் சேனலில் போய் பார்த்தீங்கன்னாலும் மேக்ஸிமம் வந்து இன்சைட் ஆஃப் தி காம்பவுண்ட் தான் எனக்கு வந்து அது வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட். ஸோ நிறைய ட்ரீஸு, லான்ஸு அண்ட் ஃப்ளவர்ஸு, ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் நம்ம வந்து என்ன பண்ணலாம், கேதர் பண்ணி அலைன் பண்ணி எடுக்கும்போது அது வந்து ஒரு நீட்டான ஒரு அவுட்புட் கிடைக்கும். பட் அவுட் சைட் ஆஃப் தி காம்பவுண்ட் அப்படிங்கும்போது ஸோ கொஞ்சம் இதுவா தெரியிற மாரி இருக்கும். ஸோ இது வந்து ஸ்டூடண்ட்ஸ் அவங்களோட ரெக்யர்மென்ட். ஓகேவா? ஸோ ஸோ அவங்களோட ரெக்யர்மென்ட் படி தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம். சரியா? ஸோ நான் ஸ்டூடண்ட்ஸ் கிட்ட வந்து கேட்பேன், எந்த மாரி டிசைன் வேணும்னு. ஸோ அவங்க சொல்லுவாங்க. ஸோ அவங்களுக்கு தானே நம்ம வந்து டீச் பண்றோம். சரிங்களா? ஸோ அப்போ அவங்க சொன்ன ஒரு மெத்தட்ல நம்ம என்ன பண்ணியிருக்கோம், வெளியில இருந்து ரெண்டர் எடுத்திருக்கேன். சரிங்களா? ஓகே. இதில நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஸோ ஃபர்ஸ்ட்டு நீங்க உங்களோட டவுட் வருது, என்ன ஃப்ரண்ட்ல வச்சிருக்கானே அப்படின்னு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு PNG பிளஸ் ஒபாசிட்டி மேப் ப்ரொவைட் பண்ண ஒரு ட்ரீஸோட இமேஜஸ். சரியா? ஸோ இது எதுக்கு அப்படிங்கும்போது ரெண்டெல்லாம் நான் சொல்லி தருவேன். சரியா? வேற ஒண்ணும் கிடையாது. ஃபார் ரிஃப்ளெக்ஷன். சரிங்களா? முன்னாடி வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா 2 கிளாஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இங்க பார்த்தீங்களா? 1, 2 இந்த கிளாஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்கோமா, இந்த கிளாஸ் வந்து கொஞ்சம் ஹெச்டிஆர் ஆயி இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 360 டிகிரில இருக்கும். இது பார்த்தீங்களா இருக்கு. 360 டிகிரில ஒரு ஹெமிஸ்பியர். அத ஸ்பியரா மாத்திரு. ஸ்பியரா மாத்துனா அது வந்து ஒரு 360 டிகிரில இருக்கும். ஸோ ஃப்ரண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்கை வந்து விசிபிள் ஆக சான்சஸ் இருக்கு. ஸோ ஸ்கை என்ன கலர்ல இருக்கும்? ஒயிட்டா இருக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த ஒயிட்னஸ் வந்து நம்ம என்ன பண்ணலாம், இந்த ட்ரீய வச்சு கவர் பண்ணி முன்னாடி வந்து ட்ரீ இருக்கிற எஃபெக்ட்ட குடுக்கலாம். ஸோ தட்ஸ் வை ஐ புரொவைடட் இன் திஸ் சைட். ஓகேவா? ஃபைன். அண்ட் இதில ஃபுல் அண்ட் ஃபுல் பர்கோலாஸ். சரியா? இது வந்து ஆக்சுவலி ரெண்டர் எடுக்கும்போது தான் தோணுச்சு. ஏன்னா ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாத மாரியே இருந்துச்சு எங்களுக்கு. ஸோ இருந்து பண்ணிக்கிட்டே இருக்கு. 5 மணி நேரமா கிளாஸ்ல தான் உட்காந்தேன் அந்த பொண்ணு. சரிங்களா? ஸோ 5 ஹவர்ஸா அவங்க வந்து கிளாஸ்லயே உட்காந்து 5 ஹவர்ஸ்ல பண்ண டிசைன் இது. சரியா? அவங்களுக்கும் சொல்லிக் குடுத்து, அவங்களும் பண்ண வச்சு, டவுட்ட கேட்டு, 4, 5 திட்டம் குடுத்து, ஸோ கொஞ்சம் ஜாலியாவே போச்சு அந்த டைமு. ஸோ சிங்கிள் டேங்க. எந்த ஸ்டூடண்ட்ஸும் இந்த மாரிலாம் எடுத்தது கிடையாது. சிங்கிள் டே 5 மணி நேரம் உட்காந்து டிசைனும் பண்ணி, அவங்களையும் பண்ண வச்சு பண்ணது. 2ம் தனியா தான் எடுத்தோம். இன்னொரு நாள்ல தான் எடுத்தோம். பட் டிசைன் அப்படிங்கிறது வந்து ம் 5 மணி நேரத்துல பண்ணி முடிச்சோம் 2 பேருமா சேர்ந்து. ஸோ அவங்க நானா சொல்லிக் குடுத்து, அவங்களையும் பண்ண வச்சு, ஸோ இதே மாரி பண்ண வச்சுட்டேன் நானு. புரிஞ்சுச்சுங்களா? ஸோ இது பர்கோலாஸ் எதுக்கு அப்படின்னா, கொஞ்சம் இன்டீசென்ட்டா இருந்த மாரி இருந்துச்சு. கொஞ்சம் ஸ்பேஸ் இதுல வந்து கொஞ்சம் நல்லா இருந்த மாரி தெர்ல. ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, ஸோ பர்கோலா நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா? ஸோ அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருந்துச்சு. கேஓஸ்ல ஒரு அப்டேட் வந்துச்சு. சரிங்களா? ஸோ அந்த கேஓஸ்ல ஒரு அப்டேட் வந்தனால, அ இது அப்டேட்டா குடுத்துருந்தாங்க. ஸோ என்ன பண்ணிட்டேன்,
இதுவும் எடுத்து வச்சுட்டேன். சரிங்களா? ஸோ இந்த எட்ஜ் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, பர்கோலாஸ் தான் நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். தென் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இங்கேயும் இருக்கு பர்கோலாஸ். ஸோ இங்க இருக்கு இந்த பார்த்தீங்களா? இத செலக்ட் பண்ணிட்டு பக்கத்துல போயிடுறேன். ஓகே. ஸோ இங்கேயும் பர்கோலாஸ் தான் நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அண்ட் இது வந்து ஒரு சிம்பிளான ஒரு என்விரான்மென்ட் செட்டப்போட இருக்கு பார்த்தீங்களா? ஸோ ஆனா அவுட்புட்ல அந்த மாரி தெரியாது. கொஞ்சம் லக்ஸரியா தான் தெரிஞ்சிருக்கும். சரியா? அந்த மாரி பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? அண்ட் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு பங்களா ஸ்டைல்ல தான் இருக்கு. அண்ட் இதுல வந்து ஃபர் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்க பார்த்திருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். ஓகேவா? ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா, அந்த வெஹிக்கிள் வந்து போறதுக்கு ஒரு ராம்ப் மாரி நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அண்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் பிபிஆர்ல எடுத்த ஒரு ரெண்டர் இது. என்ன பண்ணியிருக்கோம், ஃபுல் அண்ட் ஃபுல் பிபிஆர் மெட்டீரியல் எடுத்த ஒரு ரெண்டர். எல்லாமே வந்து ப்ரொஃபஷனலா 8K ரெசல்யூஷன்ல நம்ம என்ன பண்ணியிருக்கோம் எடுத்து ப்ராப்பரான லைட்டிங்ஸ் குடுத்து, ப்ராப்பரான ம் HDR எல்லாம் ப்ரொவைட் பண்ணி, கரெக்ட்டான ரெண்டர் செட்டிங் ப்ரொவைட் பண்ணி எடுத்த ரெண்டர் தான் நீங்க இப்ப பார்த்தீங்க. அத இப்ப காமிக்கிறேன். சரியா? அதையும் காமிக்கிறேன். கொரோனால எடுத்த ரெண்டரையும் காமிக்கிறேன். சரியா? அடுத்து நாம பார்க்க போறது வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இதே டிசைன கொரோனாலயும் எடுத்தோம். சரியா? பட் அது வந்து கொஞ்சம் டிஃபரெண்ட்டா வரும். நான் அவுட்புட்ட காமிக்கிறேன். வெயிட் பண்ணுங்க. சரியா? ஸோ டிசைன் எல்லாம் பாருங்க. இந்த மாரி நம்ம பண்ணியிருக்கோம். சரியா? நெறைய பேருக்கு டவுட் கேட்கறாங்க. குவாலிட்டியா வரல அப்டின்ட்டுலாம். ஸோ குவாலிட்டியா வரும். ஓகேங்களா? ஸோ வெயிட் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ நல்லபடியா நீங்க வந்து அப்ளை பண்ணீங்கன்னா, இங்க எல்லாமே கரெக்ட்டா குடுத்து அப்ளை பண்ணீங்கன்னா, எல்லாமே குவாலிட்டியா தான் கிடைக்கும் உங்களுக்கு. டோன்ட் ஃபீல். சரிங்களா? அண்ட் அடுத்து நான் பார்க்க போறது, இது வந்து வீரே லைட்டிங்ஸ், வீரே HDRI, வீரே மெட்டீரியல் அண்ட் வீரே ரெண்டர் செட்டப். வீரேல எடுத்த ஒரு அவுட்புட் தான் பார்த்தீங்க. அந்த டிசைன் தான் இது. சரியா? இதே டிசைன் கொரோனால இருக்கு. அதையும் காமிக்கிறேன் இருங்க. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, கொரோனா மெட்டீரியல் அண்ட் கொரோனா HDRI. இது வந்து பார்த்தீங்க அதாவது நான் நேரமா காமிச்சது HDRIல மட்டும் தான் ரெண்டர் எடுத்தது. ஆனா இது அப்படி கிடையாது. HDRயும் இருக்கு. வீரே சன் இது கொரோனா சன்னும் இருக்கு. புரிஞ்சுச்சுங்களா? இங்க பார்த்தீங்களா இருக்கு HDR. இந்த பாருங்க இருக்கு. தெரியுதா? ஸோ இது வந்து சன்னல் வீரே கொரோனா சன் இங்க பார்த்தீங்களா இருக்கு. இந்த பார்த்தீங்களா இருக்கு. இதுதான் கொரோனா சன். பார்த்தீங்களா? சன்ன நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? அப்படியே ட்ரீக்கு இடையில விட்டுருக்கோம். இந்த ஷேடோ எல்லாம் அங்க அடிக்கும்போது நச்சுன்னு இருந்துச்சு. வெயிட் பண்ணுங்க காமிச்சிடுறேன். இதுலயும் பெரிய அளவுலாம் டிசைன் பண்ணல. அதே மாரி தான். ஆனா என்ன கொஞ்சம் லைட்டிங்ஸ் வந்து கொஞ்சம் மாத்தியிருக்கேன். பிளஸ் மெட்டீரியல்ஸ் ஸோ டோட்டலா சேஞ்ச் பண்ணியிருக்கேன். அண்ட் அதோட அசெட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். இதுல வந்து வீரே வந்து பார்த்தீங்கன்னா, இதுதான் ப்ரொவைட் பண்ணேன். இது கிராஸ் இருந்துச்சு. இதுல வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ஸ்டோன் ரிஃப்ளெக்ஷன் அதிகமா ஆட் பண்ணி குடுத்துருக்கேன். அண்ட் வீரேல வந்து பார்த்தீங்கன்னா, ரோட்ல ரிஃப்ளெக்ஷன் குடுத்தேன். சரிங்களா? ஸோ இதுலயும் வந்து பார்த்தீங்கன்னா, ரிஃப்ளெக்ஷன் ஆட் பண்ணியிருக்கேன். அவுட்புட்ட காமிக்கிறேன். அதுவரையும் வெயிட் பண்ணுங்க. ஸோ இதெல்லாம் எதுக்கு சொல்றேன் அப்டின்னா, உங்களுக்கு கொஞ்சம் ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும் படிக்கிறதுக்கு. புரிஞ்சுங்களா? ஸோ அப்ப வந்து இந்த மாரிலாம் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா கிடைக்கும் பாருங்க. சரியா? ஸோ படிக்க வசதி இல்லாதவங்களுக்காக தான் நான் வந்து கஷ்டப்பட்டு டைம் எல்லாம் ஸ்பெண்ட் பண்ணி உங்களுக்காக வீடியோ போட்டுட்டு இருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 40 அபோவ் வீடியோஸ் இருக்குன்னு நெனைக்கிறேன். போய் பாருங்க. இன்னும் போடுவேன். இன்னும் நெறைய போடுவேன் உங்களுக்காக. எல்லாமே சொல்லி தருவேன் உங்களுக்கு. சரிங்களா? நீங்க டவுட்னா கூட தாராளமா எனக்கு கீழ இப்படியே ரோல் நம்பர் போகும். இந்த பார்த்தீங்களா? போகுது பார்த்தீங்களா? ஸோ இதுல போய் எனக்கு கால் பண்ணுங்க. நான் உங்களுக்கு சொல்லி தரேன். சரியா? டவுட் இருந்தா கேளுங்க. ஆன்லைன்ல இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா கூட நீங்க தாராளமா வந்து படிக்கலாம். அது வேற விஷயம். புரிஞ்சுச்சா? டவுட் கேட்க அடுத்தவன் அப்படிலாம் நினைக்காதீங்க. சரியா? நான் உங்கள அப்படி நினைக்கல. ஓகேங்களா? ஸோ நீங்க வந்து எனி டைம் எனக்கு கால் பண்ணி கேளுங்க. ஓகே? சரி. ஸோ இதுல வீரேல வந்து பார்த்தீங்கன்னா, நாம வந்து டெக்ஸ்சர் மேப் ஆட் பண்ணோம். இதுல வந்து ஒரிஜினலா ட்ரீய தூக்கி வச்சுட்டேன் நானு. சரியா? ஸோ இந்த மாரி வைக்கக்கூடாது. சரியா? ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு. சரியா? நான் சொன்ன மாரி 5 மணி நேரத்துல அவங்களையும் அந்த பொண்ணையும் டிசைன் பண்ண வச்சேன். அண்ட் இது ஒன் டேல நம்ம பண்ணது. சரியா? இந்த மாரி மெட்டீரியல்ஸ் குடுத்து, ரொம்ப டயர்ட் ஆனனால என்ன பண்ணிட்டோம், கொஞ்சம் லேசியா ஃபீல் பண்ணிட்டேன். என்ன பண்ணிட்டேன் அப்டின்னா, சரி ஓகே ட்ரீய கொண்டு வச்சுருவோம் அப்டின்ட்டு ட்ரீய கொண்டு வச்சுட்டேன். சரிங்களா? அண்ட் வேற எல்லாம் ஒண்ணுமே இல்ல. இந்த ஷேட் எனக்கு ரொம்பவே புடிச்சிருந்துச்சு. ஸோ இந்த பார்த்தீங்களா இருக்குது. இந்த பிங்க் கலர் எனக்கு ஸோ எல்லாருமே பிங்க் கலர் பிடிக்கும். எனக்கு கொஞ்சம் அதிகமா பிடிக்கும்னு வச்சுக்கோங்களேன். இந்த பிங்க் கலர்ல எனக்கு கொஞ்சம் குடுக்கணும். டார்க் குடுக்கணும் அப்டின்ட்டு ரொம்ப நாள் ஆசை. இந்த மாரி ஒரு டிசைன் பண்ணணும் அப்டின்ட்டு. சரியா? ஸோ அதே மாரி பண்ணிட்டேன்.
அண்ட் இதோட அவுட்புட்டை இப்போ பார்க்கலாம். ஓகேங்களா? அண்ட் இது ஆல்ரெடி நீங்க பார்த்தது. சரியா? வீரே ஃப்ரேம் பஃபர்ல பார்த்துட்டு வந்த வீரே அவுட்புட்டு. இத நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, ஸோ கிறிஸ்டல் கிளியரா எனக்கு வீரே வந்துருது. பார்த்தீங்களா? உள்ளாடி நமக்கு பண்ண எல்லாமே ஒரு ரிஃப்ளெக்ஷன் வரைக்கும் எனக்கு என்ன ஆயிடுச்சு, கரெக்ட்டா வந்துடுச்சு. உங்க வீடியோல ரெசல்யூஷன இன்கிரீஸ் பண்ணிட்டு பாருங்க. சூப்பரா தெரியும். ஓகேவா? ஸோ 144 360லலாம் இருந்தா இது வந்து கொஞ்சம் நல்லா இருக்காது பார்க்குறதுக்கு. சரியா? ஹை ரெசல்யூஷன்ல வச்சு பாருங்க. அப்பதான் இதோட ஒரிஜினல் குவாலிட்டி உங்களுக்கு ரிவீல் ஆகும். ஸோ அடுத்தது வந்து கொரோனா எடுக்கிறேன். ஸோ கொரோனா பார்ப்போமா? ஸோ திஸ் இஸ் கொரோனா ரெண்டர். ஸோ லெஃப்ட் சைடுல இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, கொரோனா ரெண்டர். ரைட் சைடுல இருக்கிறது வீரே ரெண்டர். கண்டிப்பா எது நல்லா இருக்குன்னு நான் கேட்டா, நீங்க இப்ப இதத்தான் சொல்லுவீங்க. சரியா? நானும் அதத்தான் சொல்லுவேன். ஏன்னா, இது கொரோனா ரெண்டர் நாட் வீரே. சரியா? அதுவும் நான் வந்து பார்த்தீங்கன்னா, ஆ சன் ஆட் பண்ணியிருக்கேன். ஹெச்டிஆரையும் ஆட் பண்ணியிருக்கேன். இதுல வெறும் ஹெச்டிஆரை மட்டும் தான் ஆட் பண்ணேன். புரிஞ்சுச்சுங்களா? ஸோ அப்ப வீரேல இத பார்க்கறது முன்னாடி இது நல்லா இருந்துச்சு. புரிஞ்சுச்சா? இத பார்க்கும்போது இதுதான் நல்லா இருக்கும். சரியா? ஸோ இது ஏன் நல்லா இருக்கு? இப்ப இது வந்து மோசம் அப்படிலாம் சொல்ல முடியாது. கரெக்ட்டுங்களா? இது ஏன் நல்லா இருக்குன்னா, நான் ஹெச்டிஆர்லயும், சன்லயும் நான் வந்து என்ன பண்ணேன், ரெண்டர் எடுத்தேன். சன் வந்து பார்த்தீங்கன்னா, டார்கெட்ல வந்து உங்களுக்கு என்ன ஆகும், இத குடுக்கும். சரியா? ஆனா ஹெச்டிஆர் அப்படிங்கிறது வந்து 360 டிகிரி ஜிஐ குளோபல் இல்லுமினேஷன்னு சொல்லும். புரிஞ்சுங்களா? ஸோ இப்ப இது ஏன் நல்லா இருக்கு அப்படின்னா, இது இது கொஞ்சம் கூட ரியலிஸ்டிக்கா இருக்கு. இதுவும் நல்லா தான் இருக்கு. இல்லன்னுலாம் கிடையாது. சரியா? பட் இத கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் மோர் ரியலிஸ்டிக் எனக்கு குடுக்குது. ரீசன் என்ன? ஸோ இது வந்து இதோட ட்ரீஸ் இருக்கிற ஒரு பிளேஸஸ். சரியா? இந்த பாருங்க முன்னாடி இருக்கிற இந்த ட்ரீஸ் வந்து இந்த பார்த்தீங்களா? ஒரு மரம் இங்க நட்டு வச்சிருக்கான். ஆனா இங்க அது கிடையாது. இப்ப இங்க பார்க்கும்போது நல்லா இருக்கு. ஓவராலா ஷேடோஸ் அண்ட் கான்ட்ராஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் அதிகம் இங்க. சரியா? ஸோ அதனால இது வந்து பார்க்கறது நல்லா இருக்கு. பிளஸ் ஷேடோ இந்த பாருங்க இந்த ட்ரீயோட ஷேடோ நான் ஆல்ரெடி சொன்னேன் பாருங்க. ட்ரீக்கு இடையில நான் வந்து ஒரு சன்ன வச்சிருக்கேன்ட்டு. அந்த ட்ரீயோட ஷேடோ முன்னாடி அடிக்குது. அதான் விஷயம். புரிஞ்சுச்சா? ஸோ ஓவராலா கான்ட்ராஸ்டும் கொஞ்சம் நல்லா இருக்கு. ஓகேவா? இது அப்படி கிடையாது. கிளாரிட்டியா இருக்கு. நச்சுன்னு இருக்கு பார்க்கறது லுக் வைஸா. புரிஞ்சுச்சா? ஆனா இது இப்ப இந்த இதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் ரியலிஸ்டிக் கொஞ்சம் அதிகமான மாரி இருக்கு. சரியா? ஸோ எனக்கு எது பிடிச்சிருந்துச்சு அப்டின்னா, 2மே மை பேபீஸ் தான். சரியா? 2மே நான் பண்ணது தான். ஸோ எனக்கு 2மே பிடிச்சிருக்கு. உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு அப்டின்ட்டுன்னு கமெண்ட் பண்ணாதுங்க. எனக்கு ஃபோன் பண்ணுங்க. சரியா? உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்னா இதில நான் வந்து உங்களுக்கு சொல்லி தரேன். சரிங்களா? ஸோ ஒரு 4 மந்த்ஸோட ஹார்ட் ஒர்க் சின்ன விஷயம் கிடையாது. நீங்க நினைப்பீங்க இவ்வளோ தூரத்துக்கு இவன் சொல்ற ரீசன் என்னன்னு. 4 மாசம் அந்த பொண்ணு என்ட்ட ஹார்ட் ஒர்க் பண்ணி படிச்சு, ஃபீஸ பே பண்ணி, குடுக்குற அசைன்மென்ட்ட சப்மிட் பண்ணி, அ திட்டுற திட்டுக்கு எடுத்த ரெண்டர் இது. புரிஞ்சுங்களா? ஸோ அப்ப அந்த ஹார்ட் ஒர்க்கோட ரிவீல் தான் இது எல்லாமே. சரிங்களா? நீங்க நினைப்பீங்க ஈஸியா பண்ணலான்னு. நடக்கவே நடக்காது. சரியா? அது ஸ்கெட்சப் கிடையாது. ஓகே. ஸோ அவ்வளோ ஹேப்பியா இருக்கு ஒரு ஸ்டூடண்ட்ட தேர்த்து விட்டுட்டோம் அப்டின்ட்டு. ஸோ நல்லா தான் இருக்கு. ஓகேவா? கொஞ்சம் பெருமையா ப்ரவுடா கூட சொல்லலாம் நானு. ஓகேவா? ஸோ அவ்வளோ ஹார்ட் ஒர்க்குங்க. சின்ன விஷயம் கிடையாது இது. ஓகேவா? ப்ரொஃபஷனல் ட்ரெய்னிங் வேற. ஸோ அப்போ ஒரு ஸ்டூடண்ட் என்னால கொஞ்சம் க்ரோ அப் ஆயிருக்காங்க அப்படிங்கிற ஒரு ஹேப்பினஸ் எனக்கு ரொம்பவே இருக்கு. பரவால்ல. ஸோ இந்த மாரி தான் இருக்கும். ஓகேவா? ஸோ ரெண்டர் எடுத்துட்டோம். ஹேப்பி தான். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்னா தாராளமா எனக்கு கால் பண்ணி கேளுங்க. நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம்? படிக்கலாம். சரிங்களா? ஆன்லைன்ல கூட நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா வரலாம். சரியா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு ரியலிஸ்டிக் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க பண்ற டிசைன்லயோ எதுலயுமே கிடையாது. உங்க பிரெயின்ல தான் இருக்கு. அது எங்க வச்சா எங்க அடிக்கும் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு கரெக்ட்டா தெரியணும். புரிஞ்சுச்சுங்களா? நெறைய ட்ரிக்ஸ் இருக்கு இதுல. ஜஸ்ட் நீங்க வந்து ஒரு 3 டேஸ் மேக்ஸ் மட்டும் YouTubeல படிச்சுக்கிட்டு, ஓகே எனக்கு தெரியும் அப்படின்னு சொன்னா, இட்ஸ் நாட் லாஜிக். அதுல வந்து ஒரு லாஜிக்குமே கிடையாது. சரியா? அது என்ன வீரங்கிறது இம்பார்ட்டன்ட். சரியா? 3 டேஸ் மேக்ஸ் ஈஸி. அது பெரிய விஷயம் கிடையாது. வீரே படிக்கணும், டிசைன் பண்ண தெரியணும், கிரியேட்டிவிட்டி இருக்கணும். இந்த மாரி நெறைய விஷயங்கள்லாம் இருக்கு. ஸோ எல்லாமே சேர்ந்து நீங்க பண்ணும்போது தான் வந்து பார்த்தீங்கன்னா, அதுக்கு வந்து ஒரு எல்லா எல்லாத்தையும் சேர்த்து வச்சு ஒரு விஷயம் கிடைக்கும்னு சொல்லுவாங்கல்ல. அதுதான் இந்த அவுட்புட்ஸ் எல்லாமே இந்த 2ம். சரியா? ஸோ என்ன பொறுத்தவரைக்கும் இது வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனான ஒரு விஷயம் இது.
நான் அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி அந்த ஸ்டூடண்ட் அந்த புள்ளைக்கு சொல்லிக் குடுத்தேன் நானு. சரியா? ஓகே. தேங்க் யூ. பாய்.